ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கீரை சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அரைக்கீரையை வாங்கி அதை நல்லா ஆஞ்சு அதை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சியை தோல் எல்லாத்தையும் சீவிட்டு அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டில் இருக்க தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதையும் போட்டு தேங்காய் சீல் போட்டுக்கோங்க. அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே ஒரு துண்டு புளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே மிளகு போட்டுக்கோங்க. அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் காரத்துக்கு மிளகு மட்டும்தான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க மிளகாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகு காரமே போதுன்றதுனால வேறு எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. தேவைப்படுறவங்க மிளகாவும் சேர்த்து போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மையாக அரைச்சிருங்க. ஏன்னா மையாக அரைச்சா தான் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கீரை திப்பியாக இருக்க மாதிரி இருந்து அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இது நல்லா மையாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே பச்சை பட்டாணியை வாங்கி நான் உரிச்சு போட்டிருக்கேன். சப்போஸ் பச்சை பட்டாணி கிடைக்கலன்னா காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே அரைச்ச விழுதையும் போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நான் மீல் மேக்கரை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதையும் எடுத்து அதையும் இந்த கீரையோட போட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். அது சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சு சாதத்தை போட்டு அதில் கிண்ட போகிறோம். இது வந்து சாதத்தை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் வடித்து செய்யலாம். இல்லை காலையில் வடித்த சாதம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அது வந்து காலி பண்ண முடியாது, பழைய சாதமாக வச்சு சாப்பிட்ணும்னா யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இதில் போட்டு கிண்டி சூடாக சாதமாக சாப்பிட்றலாம். அதை எப்படியே உங்கள் தோதுப்படி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். நான் வந்து புதுசாகவே வடித்த சாதத்தை போடுறேன். போட்டு அதில் போட்டு அதை நல்லா கிண்டுங்க. ஆனால் அது கிண்டுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி பதமே இல்லாமல் அந்த கீரை கலவை எல்லாமே நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறம் அது போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சாதம். போட்டுட்டு அதில் வந்து அதே நேரத்தில் சோறு குழையாத சோறை ஓரளவு கொஞ்சம் பார்த்து பருவமாக வடிங்க. அப்படின்னா தான் வந்து அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். குழஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு தக்கன பார்த்து சாதத்தை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தையும் போட்டு அதை நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிண்டி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். எப்போ பாரு நம்ம வந்து கீரையை ஆட்டி கடைஞ்சி வச்சா பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி செய்கிறீங்கம்மா, நல்லாவே இல்லை, அதனால் வேறு மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதனால் இது இப்படி செஞ்சு பார்த்தோம். இது சூப்பராக இருந்தது. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே வேண்டியதில்லை. ஒரு அப்பளத்தை நீங்கள் வறுத்து வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட. கீரையை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்த மாட்டோம். இப்படி நம்ம வந்து கீரையை பயன்படுத்தி கொடுத்தோம்னா இது பிள்ளைங்க ஸ்கூல் வீட்டு வரவும் பசியோடு இருக்கும்போதும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸஸ் மாதிரி இதையும் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாட போயிடுவாங்க. இது வந்து கீரை சாதம் மாதிரி யாருக்குமே தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் உடம்புக்கும் அது ரொம்ப ஆரோக்கியம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.